ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, நாளை மார்ச் 14ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினுடைய நிகழ்வானது பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை பார்த்திங்கன்னா இந்த உலகிற்கு கொடுக்க போகிறது. பொதுவாகவே கிரகணங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உலகிற்கு மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களானது பார்த்திங்கன்னா மாறுபடுங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலுமே பார்த்திங்கன்னா ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகின்றதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சாதகமான விளைவுகளை பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதா அப்படிங்கிறது குறித்து எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பயங்களானது ஏற்படும். இப்போ இந்த மார்ச் 14ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தினால பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளானது உருவாக போகுது அப்படிங்கிறது குறித்து இந்த துளராசிக்காரர்களுக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மார்ச் 14ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது, அதாவது நாளை நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணமாக பார்த்திங்கன்னா இருக்குதுங்க. இந்த கிரகணங்களானது பார்த்திங்கன்னா இந்திய நேரப்படி எப்பொழுது தென்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலை 9:27 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 3:57 வரை பார்த்திங்கன்னா நடக்க இருக்கிறது. இந்த சந்திர கிரகணமானது பார்த்திங்கன்னா கன்னிராசியில் சூரியனை நட்சத்திர நாயகனாக கொண்ட உத்திரம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா நடக்க போகுதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்கங்கள் துளராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும், இதனுடைய காரணமாக பார்த்திங்கன்னா இவர்களுக்கு சாதகமற்ற சூழலானது உருவாக போகிறதா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா அசுபமான பலன்களானது ஏற்படுமா, அதனால் கிரகணத்திற்கான சூத காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள்ல பார்த்திங்கன்னா கவனத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே கிரகணங்கள் ஆரம்பிக்குது அப்படின்னா அதுக்கு முன்கூட்டியே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதன்படி தாங்க நம்மளும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா நாளை நிகழ இருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தின் போது உங்களுடைய வீட்டினுடைய பூஜை அறையை பார்த்திங்கன்னா நீங்கள் மூடி வைத்திருக்க வேண்டும். அதே போல் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணங்கள் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் இறை நாமத்தை உச்சரிப்பதும் மந்திரத்தை ஜபிப்பதும் நல்ல ஒரு பலனையே உங்களுக்கு கொடுக்குங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் செய்து வரும் பொழுது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஏற்படும். துளராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினுடைய தாக்கங்களானது தேவையற்ற உணர்ச்சி வசப்படுவதனால கோபங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பதில் சிரமங்களை சந்திக்க வாய்ப்புகளானது உள்ளது. மனக்கலக்கங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படும். உங்களுக்கு இனம் புரியாத பயம் பதட்டங்களானது ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த நேரத்தில் உங்களுடைய செயல்களில் பார்த்திங்கன்னா பொறுமையானது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கின்றார். எனவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா சிறு சிறு தொல்லைகளானது உருவாகுங்க. அதேபோல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருப்பதனால விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். இந்த நேரத்தில் சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளினுடைய கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், மின்சாதன பொருட்கள் போன்றவற்றை வாங்குவதன் மூலமாகவே உங்களுடைய விரயங்களை பார்த்திங்கன்னா சுப விரயமாக மாற்றிக்கொள்ளலாம். மேலுமே உங்களுடைய திட சிந்தனைகளுடன் உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடைவீர்கள். வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல பல வழிகள் உதயமாகும். நிதி நெருக்கடிகளானது உங்களுக்கு ஏற்படாதுங்க. குடும்பத்திலும் வெளி வட்டாரத்திலும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளானது உண்டாகும். எப்போதும் போல பார்த்திங்கன்னா சட்டத்தை மதித்து நீங்கள் நடப்பீர்கள். இந்த தன்மை சில அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சாதகமான மேலிடத்து தொடர்புகளை உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம். இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது நடக்குங்க. நீங்கள் சார்ந்துள்ள துறையில் அப்படின்னு பார்க்கும்போது புகழினுடைய உச்சத்தை பார்த்திங்கன்னா நோக்கி படிப்படியாகவே முன்னேறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்களானது பார்த்திங்கன்னா குறையும். தடைகள் ஏற்பட்டாலுமே இறுதியில் அனைத்து செயல்களிலும் வெற்றி அடைவீர்கள். வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்தினாலுமே கடன் சுமைகள் அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளவும்.
கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய பணிகளை சரியாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க. அதே நேரம் சில சமயங்களில் காரணமே இல்லாமல் உங்களுடைய மனதில் தைரியங்களானது குறையும். இந்த சமயங்களில் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. அலுவலக வேலைகள் தொடர்பான பயணங்களால் நன்மையும் உண்டாகுங்க. பணவரவுகளுக்கு உங்களுக்கு குறைகளானது ஏற்படாது. உங்களுடைய தன்னம்பிக்கையானது இப்பொழுது உயரும். அரசியல்வாதிகளுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தால் பாராட்டப்படுவீர்கள். தொண்டர்களினுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய கட்சியில் புதிய பொறுப்புகளையும் பெறுவீர்கள். அவற்றை நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னே சொல்லலாம். மக்களுக்கு நன்மை செய்வதற்கான உங்களுடைய முயற்சிகளை எதிர்கட்சியினரும் பாராட்டப்படுவார்கள். புதிய பயணங்களால உற்சாகமும் அடைவீர். துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் பணவரவானது சீராகவே தொடரும். ரசிகர்களினுடைய ஆதரவும் அமோகமாகவே இருக்குங்க. உங்களுடைய திறமையினால புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய கற்பனை சக்திகள் ஊற்றுகோல் பெருகும். இது வருமானமாகவும் மாறி பயன் கொடுக்கக்கூடியதாக காணப்படுங்க. பெண்மணிகளுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது கணவரினுடைய அன்பும் பாசமும் அதிக அளவு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆன்மீக சுற்றுலாவும் இன்ப சுற்றுலாவும் சென்று மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையானது நிறையும் அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைகளாலும் சந்தோஷங்களானது உண்டாகுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கானது இப்பொழுது உயரும். மாணவ மணிகள் உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீர்கள். கடுமையாக உழைத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை புரிவார்கள் அப்படின்னே சொல்லலாம். உழைப்புகள் குறைந்தால் உயர்வும் குறையக்கூடும். ஆனால் பெற்றோர்களினுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்தும். வெளி விளையாட்டுகளிலுமே ஈடுபட்டு வெற்றி வாகையும் நீங்கள் சூடுவீர். மேலுமே இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களில் இருந்து வந்த தடங்கல்களானது நீங்குங்க. கிரகங்களினுடைய சஞ்சாரத்தினால எதையுமே ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் ஆலோசித்து செய்வது நல்லது. மனம் நிலை கொள்ளாமல் ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கக்கூடிய புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. ஆனால் ராசியை பார்க்கக்கூடிய தனாதிபதி செவ்வாயால பணவரவானது அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியங்களானது உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது உண்டாகுங்க. தேவையான சரக்குகள் கையிருப்பில் இருக்கும். புது நபர்கள் கூறக்கூடிய வியாபாரங்கள் தொடர்பான விஷயங்களில் முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் அல்லது புதிய பொறுப்புகளானது கிடைக்குங்க. உங்களது பணியினுடைய திறமையினால மேலதிகாரிகள் திருப்தி அடைவார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளானது ஏற்படும். குழந்தைகளால மகிழ்ச்சிகள் தரக்கூடிய சம்பவங்களானது நிகழுங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்குங்க. வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது அதிகரிக்கும். தெய்வ பக்தியானது அதிகரிக்குங்க. எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிப்பீர்கள். பணப்புழக்கங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி சுமூகமான ஒரு சூழ்நிலையானது உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படுங்க. சிலருக்கு புதிய வீடு வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்ப பெரியவர்களால் நன்மைகளானது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பார்கள். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகளானது ஏற்படுங்க. சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். தாயாருடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும். அவருடைய உடல் ஆரோக்கியங்களும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளணுங்க. அலுவலகத்தில் அதிக பணிச்சுமைகள் ஏற்படுவதனால மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றங்கள் பணி மாற்றங்களானது ஏற்படக்கூடும். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைப்பதில் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களுமே ஏற்படக்கூடுங்க. உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையானது இப்பொழுது காணப்படுகிறது. உழைப்பிற்கேற்ற ஆதாயங்களும் கிடைக்குங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். ஆனாலுமே மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதையும் ஏற்படுங்க. கணவரினுடைய அன்பும் அவர்களுடைய வழி உறவினர்களால் நன்மைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உள்ளது.
அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.